வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை, சோபக்கிருது வருடம், மார்கழி மாதம், மார்கழி மாதத்தில் 7ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் பரணி, திதி வளர்பிறை ஏகாதசி, காலை 8 மணி வரை, அதன் பின் துவாதசி. யோகம் சித்த அமிர்த யோகங்கள். கன்னி ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய விசேஷம், இன்றைய தினம் வைகுண்ட ஏகாதசி. வைகுண்ட ஏகாதசி. நாளைய விசேஷம், நாளைக்கு கார்த்திகை விரதம், பிரதோஷம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரங்கள், சுபகோரை எனப்படும் நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம், இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் சந்திரன் குரு, கன்னியில் கேது, துலாத்தில் சுக்கிரன், விருச்சகத்தில் செவ்வாய் புதன், தனுசில் சூரியன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மேஷராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாள். எண்ணிய காரியங்கள் திட்டமிட்டபடி சூப்பராக நடக்கும். அருமையான நாள். சந்திரன் சுக்கிரன் ஒருவர் பார்த்து கொள்ளும் கிரக அமைப்பு கொண்ட நாள். சொட்சேத்திரமாக சுக்கிரன் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். குரு உங்கள் ராசியிலிருந்து ஒரு சுப கிரகமான சுக்கிரனை பார்ப்பதும், சுக்கிரன் உங்கள் ராசியை பார்ப்பதும் ஒரு யோகம். புகழ் கிடைக்கும். உங்களை பெருமைப்படுத்தும் வண்ணம் மற்றவர்கள் உங்களை பேசுவார்கள். அது காதிற்கு இனிமையை கொடுக்கும். இது நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆடம்பரமான செலவுகள் ஏற்படும். ஆடம்பரம் அப்படின்னா என்ன? பெரிய பெரிய விஷயங்கள் மேலே நாட்டங்கள் அதிகரிக்கும், எண்ணங்கள் அது மேலே போகும், அதற்கான செலவுகள் ஏற்படும். அப்போ ஒரு பெரிய பட்ஜெட் காலியாக போகுது அப்படின்னு அர்த்தம். நல்ல செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையா, அவசியம்தானா என்பதை யோசித்து செலவு செய்வது நலம். இருந்தபோதும் இது ஆனந்தமயமான நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் மூலம் கிடைக்கக்கூடிய லாபங்கள் அதிகரிக்கும். சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு உங்களுடைய நிதிநிலை உயரும். அதுக்கு காரணம் பல கிரகங்கள் இருந்தாலும் சனி பகவானும் ஒரு முக்கிய காரணமாக இருப்பார். தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கார். லாபஸ்தானத்தில் தனக்காரகன் அமர்ந்திருக்கார். தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது இதெல்லாமே உங்களுடைய தொழில் மூலம் ஏற்படக்கூடிய வருமானங்களை அதிகரிக்க செய்யும். புதிய யுக்திகளை கையாண்டு தொழிலில் ஒரு சில விஷயங்களை மாற்றம் செய்து அதன் மூலம் வெற்றியும் பெறக்கூடிய ஒரு நேரம். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் இது ஒரு சிறப்பான நாள். சக ஊழியர்களுடன் நன்மதிப்பு பெறக்கூடிய நேரம். நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு இது யோகமான தினம். நல்ல வருமானங்கள் வரும். அதிகப்படியான வருமானங்கள் வரும். உங்களுடைய தாயாரின் ஒரு ஆதரவு கிடைக்கும். தாய் வழி உறவுகளால் நன்மை ஏற்படும். வீட்டிற்கு தேவையான சில பொருட்களை வாங்குவீங்க. இப்போ நியூ இயர் ஆஃபர் அந்த மாதிரி ஏதாவது அட்ராக்ஷனாக உங்களுக்கு ஏதாவது ஆஃபர் கண்ணில் படும், அதை வாங்குவீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்கள் ரொம்ப நாளாக வாங்கலை, இல்லை மாற்ற வேண்டும், பழசாயிடுச்சு, 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆயிடுச்சு, மாற்றணும் அப்படின்னா இல்லத்திற்கு தேவையான விஷயங்கள் வாங்குவாங்க. டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், கிரைண்டர், டைனிங் டேபிள், கட்டில், மெத்தை, அந்த மாதிரியான சொகுசான விஷயங்கள் மேலே நாட்டம் ஏற்படும். வாங்க வாய்ப்பும் ஏற்படும்.
இந்த நாள் நல்ல நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன், குரு. 9ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு வலுவான இடம். அங்கே குரு இருப்பதே ஒரு பெரிய சிறப்பு. அங்கே சந்திரனும் சேர்ந்து இருப்பதுங்கிறது அதை விட சிறப்பு. சந்திரன் குரு இணைவு பெரும்பாலான ராசிக்காரர்களுக்கு நன்மை செய்யும், அதிகப்படியாக நன்மை செய்யும். அதில் சிம்ம ராசிக்காரர்களும் ஒருவர். அதனால் இன்றைக்கி எல்லா விதத்திலும் நன்மை ஏற்படும். இன்றைக்கி ஆன்மீக சிந்தனைகள், ஆன்மீக தொடர்புகள் ஏற்படும். இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி, பெருமாள் ஆலயம் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. பரமபத வாசல் அப்படின்னு இப்போ எல்லா கோயில்லையுமே அதை ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட் மாதிரி பண்ணி அதை பண்ணுறாங்க. கோயிலுக்கு போயிட்டு வருவது மேலும் சிறப்பை தரும். கன்னி ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சற்று கவனமாக இருப்பது நல்லது. இருந்தபோதும் நேத்திக்கும் சந்திராஷ்டமம், இன்றைக்கும் சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் அப்படின்னா என்ன? மனம் குழப்பம் அடையும், ஒரு சரியான விஷயத்தில் முடிவெடுக்க முடியாது. இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி, கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, அதுவே சிறப்பு. துளாராசிக்காரர்களுக்கு ராசிக்குள் சுக்கிரன், 7ஆம் இடத்தில் குரு சந்திரன் இணைவு. இது ஒரு யோகம். இந்த மாதிரி சுப கிரகங்கள் சமசப்தமாக பார்த்துக்கொள்வது அந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை செய்யும். எந்த ராசிக்காரர்களுக்கு? இது உங்கள் வீட்டுக்கு 7வது வீடு, அதாவது உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராசிக்கு 7வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடியவர் எதிர் வீடு அப்படிம்பாங்க. அங்கே ஒரு சுபகிரகம். உங்களுடைய சொந்த வீடு அப்படிங்கிறது துலாம், அதில் ஒரு சுபகிரகம். அப்போ அந்த எதிர் வீட்டாருக்கும் நன்மை. யாருக்கு எதிர் வீடுங்கிறது? மேஷராசிக்காரர்களுக்கும் நன்மை, துளாராசிக்காரர்களுக்கும் நன்மை. ஒரே வீட்டில் மேஷம் துளாராசிக்காரர்கள் இருந்தாங்கன்னா அதிகப்படியாக நன்மை. அல்லது உங்கள் நண்பர் யாராவது, கூட்டாளிகள், இந்த மாதிரி யாராவது, இல்லாது கணவன் மனைவி, இப்படி கூட இருக்கலாம். மேஷம் துலாமாக இருந்தால் அதிகப்படியான நன்மைகள்லாம் ஏற்படும். ஒரு சூப்பரான ஒரு விஷயங்கள்லாம் அரங்கேறும். ரொம்ப சிறப்பான நாள். நீங்கள் எதிர்பார்க்காத சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் வந்து கதவை தட்டும். அற்புதமான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மறைமுகமான எதிரிகள். மறைமுகமான எதிரிகள்னால் யார்? நம்ம கூடயே பழகிட்டு இருப்பாங்க, சிரித்து பேசுவாங்க. நமக்கு அந்த பக்கம் போன உடனே நம்மளை பற்றின சில தவறுகள், அவதூறுகளை பரப்புவாங்க. இது மாதிரி சில பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் மறைமுக எதிரிகள் தான் சொல்ல முடியும். நம்மளை பற்றின விஷயங்களை போய் வெளியே தப்பாக சொல்வது, இதெல்லாம் மறைமுக எதிரிகள். நம்ம கூட இருப்பாங்க, வெளியே தெரியாது. நேர்முகமான எதிரியை கூட நம்பிடலாம். இதுதான் எதிரி, இவர் இப்படி தான் பண்ணுவார்னா. இந்த மறைமுகமான எதிரியை கண்டுபிடிப்பதும் கண்ட்ரோல் பண்ணுறதும் கஷ்டம். அவர்கள்லாம் இப்போது விலகி சென்று விடுவார்கள். அவர்களுக்கு வேறு வேலை வந்துடும், வெளியே போயிடுவாங்க. அது மாதிரி எதிர்ப்புகள் அதெல்லாம் உங்களுக்கு இனி கிடையாது. நீங்கள் ஜெயிக்கிற நேரம், வெற்றி வகை சூடக்கூடிய நேரம், வெற்றி கிடைக்கும். அதுலேயும் போட்டி பந்தயம்னு வந்துட்டால் அதில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அதனால் அவங்கக்கிட்ட வந்து காம்ப்ரமைஸாக சமாதான கொடியை காட்டினா தான் அவங்களால ஜெயிக்க முடியுங்கிறத தெரிஞ்சு அவங்க சமாதான கொடிக்கு வந்துடுவாங்க. இல்லைனா கண்டும் காணாத மாதிரி வெளியே போயிடுவாங்க. இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகச் சிறப்பான நாள். மிகவும் அருமையாக இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக அமைப்பு, கிரகநிலை. சந்திர பகவான் உங்களுக்கு 8க்குடைய கிரகம். அவர் குருவோடு இணைவதால் அவர் செய்யக்கூடிய கெடுபலன்கள் குறையும். குரு ஒரு ஞான மார்க்கத்தை சொல்லக்கூடிய கிரகம். 5ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு ஞானத்தை சொல்லக்கூடிய இடம். அப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஞானம் கிடைக்கும். ஞானம் அப்படின்னா என்ன? விஸ்டம், நாலேஜ், பெரிய அளவில் நாலேஜ் கிடைக்கும். இன்றைக்கி பெருமாள் ஆலயம் சென்று வாருங்கள். இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி. அதிக அளவில் நன்மை ஏற்படுவதற்கு நேரமும் காலமும் இருக்குது. கடவுள் அனுகிரகமும் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் வெற்றி. தோல்வி என்ற பயமும் இல்லை, அந்த மாதிரி நிலையும் இல்லை. வெற்றி தான். அதில் எடுத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும். நல்ல ஒரு செய்தி, காதிற்கு இனிமையான செய்தி வந்து சேரும். தூரதேச பிரயாணம் உண்டு. அதற்கான வாய்ப்பு தேடி வரும். அயல்நாடு, வெளிநாடு, இந்த மாதிரி இடங்கள்லேருந்து செய்திகள் வரும். அழைப்புகளும் வரும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு சிறுதூர பிரயாணம் ஏற்படும். அதன் மூலம் நன்மை ஏற்படும். இந்த
இசைக்கலைஞர்கள், வாத்திய கலைஞர்கள், இப்போ மார்கழி மாதம் கச்சேரிகள்லாம் பல இடங்களில் நடக்கும். அதில் இருக்கக்கூடிய இந்த கலைஞர்கள் அவர்களுக்கெல்லாம் இப்போது பதக்கங்கள், பட்டயங்கள், பாராட்டுகள் அதெல்லாம் கிடைக்கும். ரொம்ப சிறப்பான நாள். சிறுதூர பிரயாணத்தின் மூலம் நன்மையும் ஏற்படும். மீனராசிக்காரர்களுக்கு தன லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். தன லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள். குடும்பம் உறவுகள் மேம்படும். நம்மளுடைய தூரத்து சொந்தம் கூட இப்போ உங்களை தேடி வருவாங்க. தூரத்து சொந்தம் பேச வேண்டாம், பேச பிடிக்கலன்னு போன பல சொந்தங்கள் இப்போ உங்களுடைய ஏதோ ஒரு தேவையை உணர்ந்து உங்களை தேடி வருவாங்க. ஈகோவை பார்க்காதீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ இதை பண்ணியா அதை பண்ணியாலாம் பேசாமல் சிரித்து உபசரித்து அவங்களோட நட்புறவோடு இருப்பது நலம். ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் ஏற்படும். மற்றவர்களுக்கு உங்கள் தேவை இருக்குது. இப்போ அதை தேடி வருவார்கள். நீங்களும் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். தன வரவு உண்டு. நல்ல நாள்.